ஸ்கூல் காதலை விட இந்த டியூஷன் காதல் இருக்கு பாருங்க. அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் முடிஞ்சு எவ்வளவுதான் டயர்டா இருந்தாலும் சாயங்காலம் 6 மணி மேத்ஸ் டியூஷனுக்கு போறதுக்குன்னே நம்ம எல்லாருக்கும் ஒரு தனி எனர்ஜி வரும். ஞாபகம் இருக்கா? ஒரே சைக்கிள்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட டபுள்ஸ் போறது, ஹோம்வொர்க் நோட்டை மாத்திக்கிறது, சார் போர்டுல கணக்கு போடும்போது நமக்கு பிடிச்சவங்களை சைட் அடிக்கிறதுன்னு. டியூஷன் காதலே ஒரு தனி அழகுதான். அப்படிப்பட்ட ஒரு அழகான மேத்ஸ் டியூஷன்ல தான் நம்ம கதையோட நாயகி யாழினியும் அவளோட உயிர் தோழி ஹரிதாவும் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மொத்தம் 5 பேர் கொண்ட ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருந்தாலும் இவங்க 2 பேரும் எப்பவுமே இரட்டை பிறவிகள் மாதிரி எப்போ பாரு ஒன்னாவே தான் சுத்துவாங்க. யாழினி பார்க்க ரொம்ப லட்சணமா அழகா இருப்பா. ஆனா அவளுக்கு இந்த பசங்க மேலேயோ காதல் மேலேயோ பெரிய ஈடுபாடு எதுவுமே கிடையாது. எந்த பையனையும் நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டா. ஆனா அவளோட ஃப்ரெண்ட் ஹரிதா அப்படி இல்ல. அவ டியூஷன்ல சேர்ந்த முதல் நாள்ல இருந்தே அங்க வர்ற ஒரு பையனை உருகி உருகி லவ் பண்ணிட்டு இருந்தா. அவன் பேருதான் ராஜேஷ். ராஜேஷ் கொஞ்சம் சைலண்டான பையன். டியூஷன்ல எந்த பொண்ணையும் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். தன் வேலையே உண்டுன்னு அமைதியா இருப்பான். ஹரிதா எப்பவுமே அவனையே சைட் அடிச்சிட்டு இருப்பாள். ஆனா அந்த காதலை ராஜேஷ் கிட்ட நேரா போய் சொல்ல அவளுக்கு ஒரு பக்கம் பயம். ராஜேஷ் இன்னைக்கு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்கான் பாருடி, அவன் சிரிச்சா எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல யாழினி அப்படின்னு ஹரிதா லவ் பண்ற ரசிக்கிற எல்லா விஷயமும் அவளோட உயிர் தோழி யாழினிக்கு மட்டும்தான் தெரியும். வழக்கமா சாயங்காலம் நடக்குற டியூஷன் கிளாஸ் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதால காலையில 10 மணிக்கு வச்சிருந்தாங்க. ஆனா அன்னைக்கு துரதிர்ஷ்டவசமா ஹரிதாவுக்கு உடம்பு சரியில்லாததால டியூஷனுக்கு லீவு போட்டுட்டா. இதனால யாழினி மட்டும் தனியா டியூஷன் போயிருந்தா. தன் உயிர் ஃப்ரெண்ட் இல்லாததால அவளுக்கு அன்னைக்கு கிளாஸ் ரொம்பவே போர் அடிச்சது. கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் கிளம்புனாங்க. சரி, வீட்டுக்கு போற வழியில ஒரு சாக்லேட் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு நினைச்சு டியூஷன் பக்கத்துல இருந்த ஒரு குட்டி மளிகை கடைக்கு போனா யாழினி. சாக்லேட் வாங்கிட்டு அதை அப்படியே பிரிச்சுக்கிட்டே கவனக்குறைவா தெருமுக்குல திரும்புறா யாழினி. அதே நேரத்துல அந்த பக்கமா இருந்த தன் வீட்டுல இருந்து தெருவுல வேகமா நடந்து வந்துகிட்டு இருக்கான் ராஜேஷு. எதிர்பாராத விதமா 2 பேரும் பலமா இடிச்சிக்கிறாங்க. யாழினி கையில இருந்த சாக்லேட் எல்லாம் டக்னு கீழே விழுது. ஐயோ, பார்த்து வரக்கூடாதா அப்படின்ற கோவத்தோட யாழினி நிமிர்ந்து பார்க்க அங்கே நின்னுகிட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல, ஹரிதாவோட கிரஷ் ராஜேஷ். யாழினிக்கு ராஜேஷை முன்னாடியே தெரியும் என்றாலும் இவ்வளவு பக்கத்துல அவனோட கண்களை நேருக்கு நேர் பார்ப்பது இதுதான் முதல் முறை. யாழினியின் காற்றில் பறந்த கூந்தலும் கோபத்தில் சுருங்கிய அவளது புருவமும் அந்த அழகான முகமும் ராஜேஷின் நெஞ்சுக்குள் ஏதோ ஒரு புதிய ராகத்தை வாசிச்சது. இதுவரை எந்த பொண்ணையும் திரும்பி பார்க்காத ராஜேஷ் யாழினிய பார்த்த அந்த முதல் நொடியே தன் இதயத்தை அவளிடமே பறிகொடுத்தான். அதுதான் அவனோட ஃபர்ஸ்ட் சைட் லவ். சாரி, நான் பார்க்கல என்று ராஜேஷ் தட்டு தடுமாறிச் சொல்ல யாழினி அவனை ஒரு மாதிரி முறைத்துவிட்டு விறுவிறுவென அங்கிருந்து நடந்து போறா. ராஜேஷுக்கு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமே வரல. அவனோட மனசு முழுக்க யாழினியோட நினைப்பு மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு. மறுநாள் திங்கட்கிழமை சாயங்காலம் வழக்கம் போல டியூஷன் கிளாஸ் ஆரம்பிக்குது. உடம்பு சரியாகி ஹரிதாவும் கிளாஸ்க்கு வந்துடுறா. ஆனா இதுவரைக்கும் எந்த பொண்ணையும் பார்க்காத ராஜேஷோட கண்ணுங்க இன்னைக்கு கிளாஸ் முழுக்க யாழினியவே தேடுது, அவளையே பார்க்குது. கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் வெளில வராங்க. யாழினியும் ஹரிதாவும் கைகோர்த்து நடந்து வர எதிரே ராஜேஷ் வர்றான். அவன் கண்கள் நேரா யாழினியவே ஆசையா பார்க்குது. ஆனா யாழினி அவன் காதலை ஓரளவுக்கு புரிஞ்சுகிட்டும் தன் தோழி ஹரிதாவுக்காக வேணுமனே கண்டுக்காத மாதிரி முகத்தை திருப்பிக்கிட்டு போறா. ஆனா அங்கேதான் அந்த பெரிய ட்விஸ்ட் நடக்குது. ராஜேஷ் உற்று பார்த்ததை அவன் தனக்கு பக்கத்துல வர்ற ஹரிதாவைத்தான் பார்க்குறான்னு ஹரிதா தப்பா புரிஞ்சுக்குறா. ராஜேஷ் கடந்து போனதும் ஹரிதா யாழினியோட கையை கியூட்டா கிள்ளி, டேய் யாழினி, ராஜேஷ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்னைத்தான் ஒத்து பார்த்தாண்டே.
எனக்கு அவ்ளோ ஹாப்பியா இருக்கு. நான் சீக்கிரமே அவன்கிட்ட என் லவ்வை சொல்லப் போறேன்னு வெட்கப்பட்டு துள்ளி குதிக்கிறா. யாழினியும் மனசுக்குள்ள உண்மை தெரிஞ்சாலும் வெளிய காட்டிக்காம, சூப்பர் டி, போய் தைரியமா சொல்லுன்னு தன் தோழியே பாராட்டுறா. இன்னொரு பக்கம் ராஜேஷ் எப்படியாவது யாழினிகிட்ட தனியா பேசணும்னு சந்துக்காக காத்துட்டு இருக்கான். நாட்கள் ஓடுது. ஹாஃப் இயர்லி எக்ஸாம் லீவ் எல்லாம் முடிஞ்சு திரும்ப டியூஷன் ஆரம்பிக்குது. அன்னைக்கு யாழினியும் ஹரிதாவும் கிளாஸ் வெளில பேசிட்டு இருக்கும்போது ராஜேஷ் நேரா அவங்க கிட்ட வர்றான். ராஜேஷை பார்த்த உடனே ஹரிதாவுக்கு இதயம் படபடக்குது. ஆனா ராஜேஷ், யாழினி, நான் உன்கிட்ட தனியா பேசணும் அப்படின்ற பெரிய குண்டே தூக்கி போடுறான். ஹரிதாவும் மனசுக்குள்ள ஏதோ நினைச்சுக்கிட்டு, சரி போய் பேசிட்டு வான்னு யாழினியே அனுப்பி வைக்கிறா. தனியா போன உடனே ராஜேஷ், யாழினி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூன்னு ப்ரப்போஸ் பண்றான். இதை கேட்ட உடனே யாழினிக்கு உலகமே ஸ்தம்பித்தது போல ஆயிடுச்சு. யாழினி கோவமாவும் அழுகையாவும், என் ஃப்ரெண்ட் ஹரிதா இந்த டியூஷன் வந்த நாள இருந்து உன்னை உயிரோட உயிரா லவ் பண்றா. அவளுக்கு துரோகம் பண்ணிட்டு உன் லவ்வை என்னால ஒரு நாளும் ஏத்துக்க முடியாதுன்னு மறுக்கிறா. அதுக்கு ராஜேஷ், நான் ஹரிதாவை ஒரு நாளும் அந்த கண்ணோட்டத்துல பார்த்ததில்ல, நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்றேன். இதுல என்ன தப்புன்னு கேக்குறான். ஆனா யாழினி, என் ஃப்ரெண்டோட லவ்வை பறிச்சு கில்டி ஃபீலிங்ல என்னால வாழ முடியாதுன்னு அழுதுட்டே அங்கிருந்து ஓட பார்க்குறா. யாழினி அழுது கொண்டே மறுத்ததையும் ராஜேஷ் சோகமா நின்னதையும் தூரத்திலிருந்து கவனிச்சுட்டு இருந்தா ஹரிதா. அவளுக்கு இப்பதான் முழு உண்மையும் புரியுது. ராஜேஷ் காதலிப்பது யாழினியைத்தான். தன் தோழி யாழினி தனக்காகத்தான் தன் சொந்த காதலையே வேண்டாமென்று மறுத்து அழுகிறாள் என்பதை உணர்ந்த ஹரிதாவின் கண்களில் கண்ணீர் வழிகிறது. ராஜேஷ் சோகமாக நிற்க யாழினி அழுதுட்டே ஓட பார்க்கிறாள். அப்போது குறுக்கே வந்து யாழினியின் கையை தடுத்து பிடிக்கிறாள் ஹரிதா. யாழினி பயந்து போய், ஹரிதா, நான் வந்து என இழுக்க, ஹரிதா அவளது வாயை கனிவோடு மூடி, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சுடி. உன்னைவிட எனக்கு இந்த காதல் முக்கியம் இல்லை. எனக்காக உன் காதலை ஏந்தி தியாகம் பண்ண பாக்குற என அவளை கட்டிப்பிடித்து அழுகிறாள். பிறகு ஹரிதா கண்களை துடைத்துக் கொண்டு ராஜேஷை பார்த்து, டேய் ராஜேஷ், என் ஃப்ரெண்ட் உனக்காக அவளோட காதலையே தியாகம் பண்ண பார்த்தா. அவளை நீ ஒரு நாளும் அழ வைக்க கூடாது, கண்ணம் கருத்துமா பார்த்துப்பியா எனக் கேட்கிறாள். தன் கண்களில் தேங்கிய கண்ணீரோடு, நிச்சயமா ஹரிதா, என் உயிர் இருக்க வரைக்கும் யாழினியே நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் என்கிறான் ஹரிதா. மெதுவா யாழினியின் கையை ராஜேஷின் கையில் சேர்த்து வைக்கிறாள். இத்தனை நாட்கள் தன் தோழிக்காக தன் காதலை மனசுக்குள்ளேயே மறைத்து வைத்திருந்த யாழினி முதலாக ராஜேஷை பார்த்து வெட்கத்தோடு புன்னகைக்கிறாள். 10th எக்ஸாம் முடிகிறது. அவர்கள் டியூஷனை விட்டு பிரிந்தாலும் அவர்களின் காதலும் அந்த புனிதமான நட்பும் சாகாமல் என்றும் தொடர்கிறது. உண்மையிலேயே ஒரு உண்மையான தோழி கிடைத்தால் காதலை தோற்பதும் சுகம்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஹரிதாவின் அந்த பெருந்தன்மையால் ராஜேஷ் யாழினியின் டியூஷன் காதல் ஒரு அழகான வெற்றி கதையாக மாறியது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த ஒரு சூப்பரான கதையில பார்க்கிறேன். நன்றி.